வட்டலாப்பம் ரெசிபி செய்கிறதுக்கு 1 கப்பு ரோஸ்டட் ரவை எடுத்துக்கோங்க. ரவையில் 1 கப் அளவுக்கு திக்னஸான ஃபஸ்ட் எடுப்போம்ல தேங்காய் பால், அதை ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. அப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் 2 முட்டை, 1½ கப் அளவுக்கு சீனி சேர்த்து மிக்சியில் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்தோம்ல 10 நிமிஷம், அந்த ரவையும் சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இதோட திக்னஸ் கொஞ்சம் கட்டியாக இருக்கும். நம்ம 2வது தேங்காய் பால் இருக்கும்ல, அதை கொஞ்சமாக சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு அதை ஈக்குவல் பண்ணிக்கோங்க. இப்போது இட்லி பாத்திரத்தில் தண்ணியை வச்சு சூடு பண்ண ஆரம்பிச்சிடுங்க. அது சூடாகிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு பிளேட் எடுத்து அந்த பிளேட் இட்லி பாத்திரத்துக்கு செட் ஆகிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்து அதில் கொஞ்சமாக நெய்யை ஸ்ப்ரெட் பண்ணி தடவி விட்டுட்டு ஒரு 2-3 கரண்டி நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுருப்போம்ல, அதை சேர்த்து கொஞ்சமாக பாதாம் பருப்பை நெய்யில் வறுத்து சேர்த்து 5 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துட்டோம்னா சுவையான வட்டலாப்பம் ரெசிபி ரெடி ஆயிடும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.